வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக செங்கேனி பழனி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரிக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி 74 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் 19 முக்கிய திட்டங்களை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து காங்கிரஸ் திமுக கூட்டணியை கடுமையாக விமர்சித்தார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என பிரதமர் முன்பு மேடையிலேயே கோரிக்கை விடுத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் மாசிமக பிரம்மோற்சவத்தை ஒட்டி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரிக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி 74 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் 19 முக்கிய திட்டங்களை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து காங்கிரஸ் திமுக கூட்டணியை கடுமையாக விமர்சித்தார். புதுச்சேரிக்கு அரசுமுறை பயணமாக வந்த பிரதமர் நரேந்திர மோடி 1571.73 கோடி ரூபாய் மதிப்பிலான 74 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் 1142.23 கோடி ரூபாய் மதிப்பிலான 19 முக்கிய திட்டங்களை தொடக்கி வைத்தும் மாநில வளர்ச்சிக்கு புதிய உந்துதல் அளித்தார். மொத்தமாக 2700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் இன்று அறிவிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். விழாவில் உரையாற்றிய அவர், சித்தர்கள், துறவிகள், கவிஞர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியான புதுச்சேரிக்கு வருவது பெருமை என குறிப்பிட்டார். விடுதலை போராட்டத்தின் தீப்பொறியை ஏற்றிய பாரதியாரின் மண் இது என்றும் அவர் நினைவுபடுத்தினார். தொடர்ந்து காங்கிரஸ் திமுக கூட்டணியை கடுமையாக விமர்சித்தார். முந்தைய ஆட்சியில் வளர்ச்சி திட்டங்கள் தடைப்பட்டு நிர்வாகத்திறன் குறைவு மற்றும் ஊழல் காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். குடும்ப ஆட்சி மற்றும் சுயநல அரசியல் வளர்ச்சியை முடக்கியது என்றும் கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் புதுச்சேரி வளர்ச்சி பாதையில் நகர்ந்துள்ளதாக தெரிவித்த அவர், மத்திய அரசும் யூனியன் பிரதேசமும் இணைந்து செயல்பட்டால் வளர்ச்சி எவ்வாறு சாத்தியமாகிறது என்பதற்கான உதாரணம் புதுச்சேரி என குறிப்பிட்டார். உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக இந்த ஆண்டு பட்ஜெட்டில் 12 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மாநிலங்களுக்கு வழங்கப்பட்ட மூலதன முதலீட்டு நிதி தற்போது யூனியன் பிரதேசங்களுக்கும் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். இளைஞர்களின் முன்னேற்றமே நாட்டின் அடித்தளம் என்றும் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மின்சார வாகனங்கள், மருத்துவ, சுற்றுலா, சித்த மருத்துவம் போன்ற துறைகளிலும் புதுச்சேரி முன்னேறி வருகிறது என்றும் மக்கள் நலமே நாட்டின் வளர்ச்சி என வலியுறுத்தி தனது உரையை நிறைவு செய்தார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என பிரதமர் முன்பு மேடையிலேயே கோரிக்கை விடுத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரியில் நடைபெற்ற அரசு நலத்திட்டங்கள் தொடக்க விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய புதுச்சேரி முதலமைச்சர், மாநில வளர்ச்சியை மேலும் வேகப்படுத்த முழுமையான மாநில அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். மத்திய அரசின் ஒத்துழைப்புடன் அடிப்படை கட்டமைப்பு மேம்பாடு, சாலை வசதிகள், குடிநீர் திட்டங்கள், சுகாதார சேவைகள் மற்றும் சமூக நல திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் புதுச்சேரியில் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த சில ஆண்டுகளில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு பொதுமக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாகவும் கூறினார். மேலும் மாநில அந்தஸ்து கோரிக்கை தொடர்பாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மத்திய அரசிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக நினைவூட்டிய அவர், புதுச்சேரிக்கு முழுமையான நிர்வாக அதிகாரம் கிடைத்தால் வளர்ச்சி திட்டங்கள் மேலும் விரிவடையும் என குறிப்பிட்டார். இந்த கோரிக்கையை சாதகமாக பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க பிரதமரிடம் அவர் வேண்டுகோள் விடுத்தார். திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் மாசிமக பிரம்மோற்சவத்தை ஒட்டி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் அருகே திருக்காஞ்சியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் மாசிமக பிரம்மோற்சவத்தை ஒட்டி திருக்கல்யாண உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த பிப்ரவரி 21ஆம் தேதி சனிக்கிழமை அன்று கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் வீதி உலா மின் அலங்காரத்துடன் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. ஆண்டுதோறும் மாசிமக விழாவில் சுவாமி அம்பாள் திருக்கல்யாண நிகழ்ச்சி அகஸ்தியர் லோபமுத்திரை திருக்கல்யாணத்துடன் சிறப்பு வழிபாடுகளுடன் நடைபெற்றது. மாசிமக பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான இந்த திருக்கல்யாணம் நடைபெற்றது. மேலும் இங்கு நடைபெறும் அகஸ்தியர் லோபமுத்திரை சமேத திருக்கல்யாணமும் முருகப்பெருமான் தெய்வ யானை திருக்கல்யாணமும் இங்கு சிறப்பானது.
புதுச்சேரி திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள இத்தலம் மிகவும் அமைதியான மற்றும் சக்தி வாய்ந்த தலமாக கருதப்படுகிறது. மேலும் நேற்று நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருக்கல்யாண நிகழ்ச்சியில் உபயதாரர்கள், சன் குமரவேல் குடும்பத்தினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் கூறுகையில், நாளை திங்கட்கிழமை 2ஆம் தேதி திருக்காஞ்சி பகுதியில் மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதில் அனைத்து பக்தர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன் மற்றும் தலைமை அர்ச்சகர் சிவஸ்ரீ சரவணன் சிவாச்சாரியார், உபயதாரர்கள் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். கதிர்காமம் KSP மற்றும் ஸ்ரீ சாய் வித்யா உயர்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கதிர்காமத்தில் உள்ள KSP உயர்நிலைப் பள்ளி மற்றும் ஸ்ரீ வித்யா சாய் உயர்நிலைப் பள்ளி இணைந்து நடத்தும் ஆண்டு விழா மற்றும் பரிசு விழா வெற்றிகரமாக நடைபெற்றது. பள்ளியின் தாளாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினருமான ரமேஷ் தலைமையில் விழா சிறப்புடன் முன்னெடுத்தனர். முக்கிய விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலை நிகழ்ச்சிகளை பார்வையிட்டார். விழாவில் மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகளில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டிகளில் முதல், 2ஆம் மற்றும் 3ஆம் இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. அனைத்து பெற்றோர்களும் மற்றும் கல்வி ஆர்வலர்களும் கலந்து கொண்டு விழாவில் மகிழ்ச்சியை பகிர்ந்தனர். கிறிஸ்ட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் தேசிய அளவிலான தொழில்நுட்ப கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி பிச்சவரன்பேட் பகுதியில் இயங்கி வரும் கிறிஸ்ட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் 2025-26ஆம் கல்வியாண்டிற்கான தேசிய அளவிலான தொழில்நுட்ப கருத்தரங்கு விழா கல்லூரியின் மேலாண் இயக்குனர் முனைவர் சாம் பால் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கடந்த 27ஆம் தேதி நடைபெற்றது. இவ்விழாவினை புதுவை பல்கலைக்கழகத்தின் மின்னணுவியல் துறை பேராசிரியர் முனைவர் நாகராஜன் வேல்முருகன் அவர்கள் தொடங்கி வைத்தார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவகுமார் அவர்கள் தலைமையேற்று வரவேற்புரை நிகழ்த்தினார். இயக்குனர் குமரவேல் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியன் ஆகியோர் இவ்விழாவின் போது உடனிருந்து சிறப்பித்தனர். தொழில்துறை 5.0 நிலையான மற்றும் தொழில்நுட்பத்துடன் கூடிய மீள்தன்மை கொண்ட எதிர்காலம் என்னும் தலைப்பில் நடைபெற்ற இத்தொழில்நுட்ப கருத்தரங்கு விழாவில் தேசிய அளவில் பல்வேறு பொறியியல் கல்லூரி மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் சுமார் 700க்கும் மேற்பட்டோர் தொழில்நுட்பம் சார்ந்த போட்டிகள் மற்றும் தொழில்நுட்பம் சாராத போட்டிகளில் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவகுமார் வழங்கினார். அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். அரியாங்குப்பம் ரூரபல் அசோசியேஷன் தொண்டு நிறுவனத்தில் சிப்பி காளான் வளர்ப்பு குறித்த ஒருநாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. அரியாங்குப்பத்தில் உள்ள ரூரபல் அசோசியேஷன் தொண்டு நிறுவனத்தில் இன்று சிப்பி காளான் வளர்ப்பு குறித்த ஒருநாள் பயிற்சி முகாம் சிறப்பாக நடைபெற்றது. இம்முகாமிற்கு பயிற்சியாளர் சித்ரா ஜெயராஜன் தலைமை தாங்கி காளான் வளர்ப்பின் நுட்பங்கள், பராமரிப்பு முறைகள் மற்றும் அதன் சந்தை வாய்ப்புகள் குறித்து விரிவான பயிற்சிகளை வழங்கினார். இதில் கலந்து கொண்டவர்களுக்கு பயனுள்ள தகவல்கள் அடங்கிய பயிற்சி கையேடு மற்றும் பயிற்சியை வெற்றிகரமாக முடித்ததற்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இப்பயிற்சியானது கிராமப்புற பொருளாதார மேம்பாட்டிற்கும் மாணவர்களின் நடைமுறை அறிவுக்கும் பெரும் உதவியாக அமைந்தது என பங்கேற்பாளர்கள் தெரிவித்தனர். இந்திரா நகர் தொகுதியில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கேக் வெட்டியும் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை அவரது ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் இந்திரா நகர் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழகத்தின் முதலமைச்சர் தளபதியார் ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அறிவுறுத்தலின் பேரில் இன்று காலை 9 மணி அளவில் தர்மாபுரி வழுதாவூர் சாலையில் உள்ள இந்திரா நகர் தொகுதி அலுவலகத்தில் தொகுதி பொறுப்பாளர் பசிபிக் சங்கர் தலைமையில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் செல்வம் என்கிற கோதண்டராமன், தங்கதுரை, பிரபு, கார்த்திக், ராஜா, ஜெகன், விஜயராஜ், லிங்கநாதன், கலிபெருமாள், செங்கேனி, குப்பன், வீரப்பன், சண்முகம், நடராஜன், நெப்போலியன், கமலக்கண்ணன், சுந்தரமூர்த்தி, சுப்பிரமணி மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
ஒதியம்பட்டு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் தேவஸ்தானத்தில் நடைபெற்ற திரு கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் கொம்பின் ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் தேவஸ்தானத்தில் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு மகா பிரம்மோற்சவ திருவிழா நடைபெற்று வருகிறது. இதில் கடந்த பிப்ரவரி 21 இரவு 7 மணி அளவில் கொடியேற்றம் விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் சிறப்பு வாகனத்தில் வீதி உலா நடைபெறுகிறது. இதில் 8ஆம் நாளான நேற்று காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் சீர்வரிசை தட்டுடன் பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு திருக்கல்யாணம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமி குதிரை வாகனத்தில் மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. மேலும் நடைபெற்ற காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி மற்றும் ஒதியம்பட்டு ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். உருளையன்பேட்டையில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் கோபால் தலைமையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மாநில அமைப்பாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா அறிவுறுத்தலின் பேரில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் கோபால் தலைமையில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். இதில் மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன், பொதுக்குழு உறுப்பினர் மாறன், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு, மோகன்தாஸ், மாணவர் அணி அமைப்பாளர் மணிமாறன், மகளிர் அணி சந்திரகலா, நல்குணா உள்ளிட்ட கழகத்தினர் உடனிருந்தனர். திருச்சிற்றம்பலத்தில் சமூக மேம்பாட்டு கல்லூரி மாணவர்கள் போனிக்ஸ் மற்றும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சி வழங்கினர். சாரதா கங்காதரன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆங்கிலத்துறை 2ஆம் ஆண்டு மாணவர்கள் ஹிகின்ஸ் லேர்னிங் சென்டர் நிறுவனர் சீனிவாசன் அவர்களின் வழிகாட்டுதலுடன் திருச்சிற்றம்பலம் கிராமத்தில் சமூக மேம்பாட்டு பயிற்சியின் ஒரு பகுதியாக அக்கிராம மாணவர்களுக்கு போனிக்ஸ் மற்றும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சி வழங்கினர். நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்த திருச்சிற்றம்பலம் கிராம பஞ்சாயத்து தலைவர் வெங்கடேசன் கல்வியின் அவசியம் மற்றும் நன்னடத்தை குறித்து மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். கல்லூரி பேராசிரியர் நர்மதா சமூக சேவை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உணர்வை வளர்க்கும் இம்முயற்சிக்கு ஆதரவு வழங்கிய ஹிகின்ஸ் கற்றல் மைய நிறுவனர் சீனிவாசன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். சமூக ஆர்வலர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். உழவர்கரை தொகுதி அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் 26 மகளிருக்கு சுயதொழில் புரிய நிதி உதவி வழங்கப்பட்டது. புதுச்சேரி அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பாக மகளிரின் பொருளாதார முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் வகையில் உழவர்கரை தொகுதி மகளிருக்கு சுயதொழில் நிதி உதவி வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் நிறுவனர் ஐஜி வீரராகு மற்றும் அறங்காவலர் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் கலந்து கொண்டு உழவர்கரை தொகுதியை சேர்ந்த 26 மகளிருக்கு தலா 10,000 ரூபாய் வீதம் சுயதொழில் புரிவதற்கான 2,60,000 ரூபாய் நிதி உதவியினை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் அருண் சர்மா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிதி உதவிகளை வழங்கி விழாவினை சிறப்பித்தார். மகளிர் சுயதொழில் தொடங்கி தங்களது வாழ்வாதாரத்தை உயர்த்து கொள்ள வேண்டும் என அவர் வாழ்த்தினார். மேலும் வரும் மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு அதனை சிறப்பிக்கும் வகையில் குலுக்கல் முறை நடத்தப்பட்டது. இதில் 25 பெண்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு வரும் மார்ச் மாதம் மகளிர் தினத்தன்று இதேபோன்று நிதி உதவி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 15,775 ரூபாய். 1 சவரன் தங்கம் 1,26,200 ரூபாய். 10 கிராம் வெள்ளி 3,250 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரிக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி 74 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் 19 முக்கிய திட்டங்களை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து காங்கிரஸ் திமுக கூட்டணியை கடுமையாக விமர்சித்தார்.
புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என பிரதமர் முன்பு மேடையிலேயே கோரிக்கை விடுத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் மாசிமக பிரம்மோற்சவத்தை ஒட்டி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.